ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, காளான் கிரேவி. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதோ. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டோம். அது கூடவே தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்க சோம்பு இது கூட ஆட் பண்ணிடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்க சீரகத்தையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். பொடியாக நறுக்குன வெங்காயம் 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இதோடய போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு 50% அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின பின்னால் இது கூடவே பார்த்திங்கன்னா நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். அதை இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட ஜூஸ் நல்லா வெளியில் தக்காளி மசிஞ்சு வேகிற அளவுக்கு தக்காளி வதக்கிடலாம். இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்குறேன். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ரெட் சில்லி பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கலாம். இப்போ மல்லிப்பொடி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். ஜீரகப்பொடி பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே பார்த்து சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதக்கியாச்சு. இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்க பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்க இஞ்சியும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்க கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்க காளானை இது கூட ஆட் பண்ணிடலாம். காளான் நல்லா மசாலாவோட சேர்ந்து வர அளவுக்கு பெரட்டி விடலாம். ஒரு 2 செகண்ட் நல்லா பெரட்டி விட்ட பின்னால் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கிரேவி பதத்துக்கு நம்ம இதை கொதிக்க விடலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுறேன். ரொம்பவும் தண்ணியாக இருந்துட்டால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், தண்ணி குறையிறதுக்கு வற்றுறதுக்கு. ஸோ அதனால் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சமாக விடுங்க. இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துட்டுருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் கொதிச்சோம் அப்படின்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தூளை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளோட காளான் கிரேவி ரெடி ஆயிரும். இது தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட காளான் கிரேவி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.